ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். சூப்பரான ஒரு வீடியோவில் தான் இப்போ நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். எல்லா வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை விட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவையும் நீங்களாம் பார்ப்பீங்க அப்படின்றதான் நான் நம்பி போடுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை பசங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு தரலாம். இது பாதாம் பிசின். ஒரு 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். பச்சை தண்ணியில் ஒரு 2 போட்டால் நிறைய ஊறி இருக்கும். பசங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா வறுத்த ஜவ்வரிசியும் சேமியாவையும் நெய்யில் சும்மா லைட்டாக ஜவ்வரிசியும் சேமியா வறுத்துட்டு பால் ஊற்றி வேக வச்சிங்கன்னா ஒரு சிட்டிகை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாயசம் மாதிரி நீங்கள் தண்ணியில் வேக வச்சுட்டு ஆறின உடனே பால் ஊற்றினாலும் சரி, சூப்பராக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேஸ். இது கொஞ்சம் ஆறணும். வீட்டில் என்ன பழம் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் நம்ம வீட்டில் இன்றைக்கி வாழைப்பழம் நிறைய இருந்தது. அதனால் அந்த வாழைப்பழத்தை தோல் உரித்து இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஆப்பிளையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் மாதுளம்பழம் நல்லா தோல் உரித்து நல்ல பழமாக எடுத்து போட்டுன்ட்டேன். வேறு என்ன பழம் இருந்தாலும் இதில் நறுக்கி போட்டுக்கோங்க. கொய்யா பழமாக இருந்தால் கொஞ்சம் சீட்லெஸ்ஸாக இருந்ததுன்னா எடுத்து போட்டுக்கோங்க. வேறு எந்த பழமாக இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பசங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு டிஷ் தான் நான் இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் பழம் அப்படி அப்படியே வெறுமையே கொடுக்குறோம் இல்லையா, அந்த பசங்க அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த ஜவ்வரிசி, சேமியா, பால் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கொதித்த பிறகு ஆறுனதில் இதெல்லாம் நம்ம போடலாம். இது பார்த்திங்கன்னா அந்த பாதாம் பிசின் பசங்களுக்கு வாரத்தில் ஒரு 3 நாளாவது கொடுக்கலாம். ஒன்றே வாங்கி நம்ம ஊற வச்சிட்டோன்னா நிறைய ஆகிடும். அதாவது ஒரு பேக்கெட் விற்கும், விலையும் கம்மி. அதில் ஒரு 2 பீஸை மட்டும் நம்ம ஒரு தண்ணியில் ஊற வச்சுட்டு 6 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதாம் பிசின் ஊறி வந்திருக்கும். இதையும் இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி முந்திரி, திராட்சை, அவல், வேர்க்கடலை இதெல்லாம் நெய்யில் நம்ம வறுத்து வச்சுக்கலாம். அவல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அவல் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அவல் கொஞ்சம் போட்டுக்கலாம். வறுத்து போட்டாச்சு. எந்த அவலாக இருந்தாலும் சரி, நெய்யில் அவல், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அப்புறம் என்னென்ன பருப்பு இருக்கோ அதெல்லாம் நம்ம வறுத்து போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட மறந்துடாதீங்க. அப்புறம் ஏலக்காய், ஒரு 2 ஏலக்காவை தட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சரி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மில்க் மேட் இருந்தால் போட்டுக்கோங்க, குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கோங்க, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி என்ன நட்ஸு உங்கள் வீட்டில் இருந்தாலும் போட்டுக்கோங்க. இப்போ இனிப்பு வேணும் இல்லைங்களா, ஸோ இதுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை மில்க் மேடு போட்டுக்க போகிறேன், ஒயிட் சுகர் போட்டுக்க போகிறேன்னாலும் உங்கள் விருப்பம். நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்க. வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை போட்டு நல்லா கலரணுங்க. அந்த வாழைப்பழம் மசியவே கூடாது. அதே மாதிரி எல்லா பழமுமே ரொம்ப பொடியாக நறுக்கிடாதீங்க. கடித்து சாப்பிட்ற மாதிரி எல்லா பழமும் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுக்கோங்க. மாதுளம்பழம் முத்து நல்ல இனிப்பான முத்தாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெல்லமும் போட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு தான் நம்ம ஜவ்வரிசியும் சேமியா வேக வச்சுருக்கோம். ஸோ இனிப்பு உங்களுக்கு ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். வெல்லம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சர்விங் பவுலில் எடுத்து அதில் இதை நம்ம போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு பசங்களுக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸை அடிக்கடி வீட்டில் செய்யும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சுவாமிக்கு நெய்வேத்தியமும் ஆச்சு, ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஸ்நாக்ஸாகவும் ஆச்சு, வீட்டில் பெரியவங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயமும் கூட. ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். பெல் பட்டனை அழுத்தி நீங்கள் நான் போடுற வீடியோவை அப்பப்போ லைக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பழத்தில் வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் தெரியும்னா மறக்காமல் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். சோஷியல் டீம் பத்து சேனலுடைய வீடியோவை எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இந்த பாருங்கள், அந்த எல்லா ஃப்ரூட்ஸையும் பசங்க சாப்பிடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்.